Hi dear friends, welcome to Family Life Cups channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டே 7 ஓட டிப்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? வொர்க் அவுட், டயட், மோட்டிவேஷன் டிப்ஸ் இது அத்தனையும் செப்பரேட் வீடியோவா நான் வந்து அப்லோட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். வொர்க் அவுட் வீடியோ ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க டுடே டாபிக் உள்ள போலாம். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யாருமே வந்து ஸ்கின்னை வந்து பெருசாக வந்து மெயின்டைன் பண்ணுறதில்ல. அப்படியே பண்ணாலுமே எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்லாம் வாங்கி தான் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. சிலர் மட்டும் நேச்சுரலான விஷயங்களை வச்சு அவங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. சில பேருக்கு டைமே கிடைக்காம எதுவுமே பண்ண முடியாம அவஸ்தைப்படுறாங்க. அவங்களோட ஸ்கின்னை நினைச்சு ரொம்ப ஒரி பண்றாங்க. இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் வந்து இந்த வீடியோல ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்ல போறேன். இதை மட்டும் டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மணி தேவையில்ல, நிறைய எக்ஸ்பென்சிவான விஷயங்களை வந்து வாங்கி போட்டு உங்களோட ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைம் தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க ரெகுலரா பண்ற உங்களோட ரொட்டீன் ஒர்க்ல கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் இருக்கும். சரிங்களா? டெய்லி உங்க வீட்டுல இந்த விஷயத்த நீங்க செய்வீங்க. இதை மட்டும் ரெடி பண்ணி மட்டும் வைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. முழுசா இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு பெர் டேக்கு வந்து எப்போ முடியுதோ அப்போ மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா டெய்லி ஆனால் ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி பண்ண முடியாதவங்கள கூட வீக்லி ட்வைஸ் கூட ஃபாலோ பண்ணால் நல்லது. டெய்லியுமே பண்ணலாம். ரொம்ப டைம்லாம் ஆகவே ஆகாது. இது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அப்போதான் உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? வாங்க இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இது என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து ஒரு டோனர் அண்ட் ஒரு ஃபேஸ் மாஸ்க்கும் இதில் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரே பொருளை வச்சு 2 மெத்தடில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேங்கிறது வீடியோ எண்டில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் வாங்க. நாம இதை தொடர்ச்சியா பயன்படுத்துறதுனால சருமத்தை நல்லா பளபளப்பா வச்சுக்குது. கண்ணு கீழே வர கருவளையங்கள் அனைத்தும் மறையுது. சருமத்தை நல்ல மென்மையாகவும் மிருதுவாகவும் வச்சுக்குது. தொடர்ச்சியா பயன்படுத்துறதுனால ஹைப்பர் பிக்மெண்டேஷன் போன்ற பிரச்சனை எல்லாம் சரியாகுது. நல்ல ஒரு கிளாஸியான ஸ்கின் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பிம்பிள் ப்ராப்ளம் வரும்போது இந்த இரிட்டேஷன்லாம் இருக்கும். எனக்கு இந்த மூக்கு சைட்லலாம் வந்து ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கும். அது எல்லாமே இப்போ எங்க போச்சுன்னே தெரியல. ஏன்னா நான் தொடர்ச்சியா இதான் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். முக்கியமா இந்த ட்ரை ஸ்கின்னுக்குமே இது யூஸ் பண்ணலாம் அண்ட் ஆயில் ஸ்கின்னுக்குமே யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஆயில் ஸ்கின் தான். எனக்கு நல்லா பிரைட்டா இருக்கு ஃபேஸு. நீங்க வந்து ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க. தம்ப்நெயில்ல என்னோட போட்டோ ஒன்று இருக்கு, பிஃபோர் போட்டோ இருக்கும் பாருங்க. நான் இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஸ்கின் டோன் வந்து நல்லா சேஞ்ச் ஆச்சு. இப்போ இருக்கிற ஸ்கின் டோனுக்கும் முன்னாடி இருக்கிற ஸ்கின் டோனுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. தயவு செய்து யூஸ் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ இதை நான் எப்படி ரெடி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் தான். நம்ம வீட்டில் டெய்லிக்கும் சாப்பாடு வைப்போம் இல்லையா? குக்கரில் வச்சாலும் சரி, குண்டானில் வச்சாலும் சரி. ஆனால் ரைஸை வந்து வாஷ் பண்ணுவோம் இல்லையா? வாஷ் பண்ணும்போது தண்ணி மட்டும் கம்மியாக விட்டு வாஷ் பண்ணுங்க. தண்ணி கம்மியாக விட்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா இதை மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நமக்கு கிடைக்கும். இன்னும் திக்கான கன்சிஸ்டன்சி கூட கிடைக்கும். சரிங்களா? அந்த தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டேன். இதை வந்து ஃபேஸ்க்கு வந்து நல்லா ஒரு டோனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டோனர் மாதிரி உங்களுக்கு எந்த டைமில் முடியுதோ யூஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப ரொம்ப ஸ்கின்னுக்கு வந்து நல்லது. இதே இந்த அரிசி தண்ணியை வச்சு 2 மெத்தட் சொன்னேன். ஒரு மெத்தடு டோனர் மாதிரி, மாஸ்க் அண்ட் பேக் மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு. அதை வந்து நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ எவ்வளோ தெளிவா இருக்கு அப்படின்னு. இந்த அரிசி தண்ணியை 1 hour இல்லை 2 hours அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அடியில் ஒரு மாதிரி பவுடர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த அரிசி கழுவுல தண்ணியில. சரிங்களா? அதை வந்து ஃபில்டர் போட்டு ஃபில்டர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பவுலில் பொறுமையாக எடுத்துக்குங்க. சரிங்களா? நான் கரண்டி வேற உள்ளே போட்டுட்டேன். நீங்கள் போட்டு வைக்காதீங்க. டோனர் மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் இப்போது இதை மாஸ்க் அண்ட் பேக் யூஸ் பண்ணுறதுனால பொறுமையாக இந்த தண்ணியை வந்து கலங்காமல் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரிங்களா? பொறுமையாக பண்ணுங்க. ஏன்னா அதில் இருக்கிறதெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா? அடியில் வெள்ளையாக இருக்குது. கொஞ்சம் போல் அதில் இறங்குது. பரவாயில்ல. நம்ம அது திருப்பியும் வந்து இது மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டோம்னா அதெல்லாம் அப்படியே அடியில் தங்கிரும். நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கிடைச்சா போதும். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வேணும். இதுதான் திக்கான கன்சிஸ்டன்சி. பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு தயிர் மோர் அந்த பதத்துக்கு இருக்குது. சரிங்களா? இன்னும் விட்டிங்கன்னா கூட இதில் தண்ணி கொஞ்சம் வரும். அதை லேசாக ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துட்டு அது நல்லா தங்கிரும். சரிங்களா? அதை எடுத்து உங்களோட ஃபேஸ்க்கு ஃபேஸ் பேக்கு இல்லைன்னா மாஸ்க் மாதிரி போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு
கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் போதும். 10 மினிட்ஸ் கூட தேவையில்ல, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஃபேஸில் போட்டுக்குங்க. சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அப்புறமேலு நார்மல் வார்ம் வாட்டர் வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? நல்ல கிளியர் ஸ்கின் டோன் கிடைக்கும். சரிங்களா? ஃபேஸும் நல்லா கிளியர் ஆகும். நம்மளோட ஸ்கின்னே நல்லா கிளியராக இருக்கும். அந்த நம்ம ஸ்கின்னுக்கு எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரும்புள்ளிலாம் வருதுங்க இல்லையா, அதெல்லாம் வந்து முன்னாடி எனக்கு இருந்துச்சு. அதெல்லாமே நல்லா கிளியர் ஆகிருக்கு. அதனால ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தயவு செய்து பிம்பிள் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் டெய்லி ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பிம்பிள் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு முன்னாடி டீனேஜ்ல நிறைய பிம்பிள் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ரைஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணி இப்போ நல்லா இருக்குது. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. பாய் பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு தகவலுடன் சந்திக்கிறேன்.